மணியக்கா எனக்கு என்ன சாப்பாடு ஸ்நாக்ஸா உளுந்தங்களி உனக்காக சம்பந்தமாக்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஐயா எனக்கு வேணாம், பிச்சுடுவேன். நீ உனக்கு திங்கி வைக்காம நான் இந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன். நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு சுகர்லாம் இருக்கு. எங்களுக்கு சுகர்லாம் இருக்கு, நாங்க இதை சாப்பிட்டுக்கிறோம். நம்ம 6 பேருக்கு தான் இந்த காலி. உன் பங்கு ஒரு உருண்டை இன்னைக்கு. நீங்க எனக்கு பதிலா நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. அதோட டீ குண்டியா எல்லாத்துக்கும். ஓகே, நான் வழக்கம் போல டீயும் குடிக்க மாட்டேன், இந்த களியும் திங்க மாட்டேன். பிச்சு பிச்சு எலும்பு தோல்மா இருக்க மரியாதையா தின்று. ஐயோ நீங்க சாப்பிடுங்க, எலும்போட வெயிட் எனக்கு தான் தெரியும், நான் நல்லா வெயிட்டாவே இருக்கேன். சாப்பிடலாம், சூடு ஆறதுக்குலாம் சாப்பிட, அப்படிதான் டேஸ்ட் நல்லா இருக்குல்ல. வாயில வச்சு அப்படியே திணிச்சு விடுவேன். நல்லா தின்னல, நல்லா இருக்கு. இந்தா சாப்பிடு, இல்லைன்னா உங்க அம்மாவுக்கு போன பட்டு சொல்லி கொடுத்துருவேன். இந்தா இந்தால வாய் தரல இருடியே இரு உன்னைய. லட்சுமி அக்கா கையும் காலையும் முடிங்க, இங்க வாங்க. நல்லா இருக்கு, எடுத்துக்க. நல்லா இருக்கு, சாப்பிட ஆறுது. நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டு நான் சாப்பிட்ட மாதிரி. நல்லா பேசல போதும். எப்படி இருக்கு ஐஸ் பழம்? ஏமா இன்னும் 2 பீஸ போடுமா, நீனு பேசிக்கிட்டே இருக்கா. எப்படி இருக்கு, டேஸ்டா இருக்கா, நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? அந்த பழம் யார் கொடுத்தா? உங்க அம்மா கொடுத்தா? நம்பி தானே கொடுத்துச்சு உங்க அம்மான்ற. என்னத்தை வளர்த்தாலும் அம்மாவத்தேன்னு சொல்லுவிய, கஷ்டப்படுறதெல்லாம் அப்பா. மணியக்கா என்ன பண்றீங்க? அதை ஏல கேக்குற? போன்ல என்னல நெட் இப்படி புருன்னு காலியா போகுது. அவங்க வேற அந்த டிசைனை தைக்கணும் இந்த டிசைனை தைக்கணும் போன்ல அனுப்பி விட்டுறாங்க. நானும் ஓபன் பண்ணி பார்க்கணும்னா நெட்டு சருட்டுன்னு போயிருது. இந்த அம்பானி இருக்காரு, ரீசார்ஜ் பண்ணலைன்னா எத்தனை தடவை நமக்கு ரீசார்ஜ் பண்ண சொல்லி போன் வருது, மெசேஜ் வருது. கல்யாணம் வச்சார்ல மயனுக்கு, நம்ம பொதுமக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டாரா? நம்ம கிட்டதான் நம்ம தானே ரீசார்ஜ் பண்ணி சம்பாத்தியம் கொடுக்குறோம். பொதுமக்களை கூப்பிடாம பெரிய பெரிய விஐபிக்கு மட்டும் கொடுத்து அவங்க வேற போஸ்ட் பண்ணி அதுலயே அந்த சேலை விளம்பரம் வேற. வாங்க இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பாப்போமா. உருண்டை குழம்பு, வாழைப்பூ கூட்டு, இதுவே உருண்டை குழம்பு. சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கு பாருங்க, தகன்னு. இது சொல்லுமா, தக்காளி தொக்கு. இது என்னமா அது? இது கத்திரி வத்தெல்லாம் போட்டு சுண்ட வச்சது. கத்திரி வத்த பழைய குழம்புலாம் ஒன்னா போட்டு ஒரு வகை புது பொரியல். அதுக்கப்புறம் தண்டங்கீரை, அப்புறம் மீன் மேக்கர் கிரேவி. ஏமா உங்க குழம்பு செடியை காணா? அவங்க குழம்புல கஞ்சி, அவன் கஞ்சி கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோதான் இன்னைக்கு உள்ள சாப்பாடு. ஓகே வாங்க சாப்பிடலாம். மணியக்கா ஓய் வாமா, நீ சொன்ன மாதிரியே நீ கேட்ட செட்டிநாடு காட்டன் வந்து விட்டது. பாப்போமா? அப்போ என்னென்ன ரேட்ல இருக்கு? திரும்ப திரும்ப அடிக்கடி நம்ம ஸ்டாக் என்ன ஆயிரும், டவுன்லோட் ஆயிருமா? டவுன் ஆயிரும். வித்துறதுக்கு என்னல இங்கிலீஷ்ல சொல்லிட்டியா? சேல் ஆயிரும். இதுதான் அடிக்கடி நம்மகிட்ட வித்துறோம். திரும்ப திரும்ப இதே சாக் போட்டுக்கிட்டே இருப்போம். ஓகேவா? இங்கிலீஷ் பீஸ் எல்லாம் வராது, தமிழ் பீஸ் மட்டும்தான் ஒண்ணு வரும். ஓகே காட்டுங்க. இந்த கலர் அதிகமா போகுமா திரும்ப திரும்ப. வயலட் அண்ட் பெப்சி ப்ளூ மாதிரி சூப்பரா இருக்கு பாருங்க கலர். இங்க வா, நீ இங்க வா, இங்க வா. உனக்கு பிங்க் ட்ரெஸ் வேணுமா, இந்த எல்லோ ட்ரெஸ் வேணுமா? உனக்கு எந்த ட்ரெஸ்? அம்மா ஒண்ணுக்கு தான் காசு கொடுப்பாங்களாம், அதனால ஒரு ட்ரெஸ் சொல்றேன். இந்த எல்லோ அழகா இருக்கு, எடுத்துக்க. சரியா? எல்லோ எடுத்துக்கிறியா? என்னம்மா நீ பிள்ளையோட அம்மா தான் சொல்லணும், 2மே வேணுமா? எதுமா ஏதாவது பறி சொல்லுமா. 2 எடுத்துறோம்க்கா, 2ஐயும் சொல்றியா? உமா 2மே எடுத்து தரலாம்ல. ஆமா, நம்பாத. எதை எடுக்க போற? சரி, நாங்க எங்களுக்கு பிடிக்குதோ அதே எடுப்போம். எனக்கு 2 தான் எனக்கு பிடிக்கும். 2மே பிடிச்சிருக்கா? அது இதே சைஸ் இருந்தா கூட எடுத்துடலாம். ஆமா, இது பெரிய சைஸ். சரியா? அதனால 2 பேர் வேணும். அப்படியே அத்தையை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு. வாங்கன்னு சொல்லிட்டு நல்லா அத்தை நிறையா இருக்கு, ஆகிட்டு வேலாம். அத்தையை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு. 2 வேணும். ஏமா 2மே வேணுமா? 2 ட்ரெஸ்மே வேணுமா? ஒன்னு எடுத்துக்க, அம்மாட்ட காசு இல்லையா? நண்டுமே வேணும். நண்டா 2
ரெண்டு இங்கிலீஷ் பீஸ்ல சொல்லு. 2 பீஸ் எல்லோ ரெண்டுமே 200 200. அவன் 200 கேட்டுக்கிட்டா பாத்துக்கோங்க. 200 உங்க Only அம்மா 200. சும்மாவே பேரம் பேசுவா. இதுல நீ 200 சொல்லு 2 பீஸ். சொல்லு அத்தை சிக்கு சிக்கா சிக்கா 200 சொல்லிட்டு வா. சிங்கு சிக்கா சிக்கா சிக்கா. அனிகா ஆ ஒரு டவுட். சொல்லு. இதை சாப்பிட்டு இதை சாப்பிடுவோமா இல்ல இதை சாப்பிட்டு இதை சாப்பிடுவோமா? நம்ம விருப்பந்தே. இத நாளைக்கு சாப்பிடுவோம். வச்சு கூட சாப்பிடலாம். சாப்பிடுவோம். ஆ, சுட சுட வெங்காய பச்சி, ஆ, புசு புசுன்னு உளுந்த வடை, ஆ. முந்தையான வாழைக்காய் பச்சி, ம். அவ்வளவுதான். எல்லாரும் சாப்பிடுவோம். சரியா? ம். உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு எதுனாலும் பிடிக்கும். எனக்கு உளுந்த வடை தான் பிடிக்கும். ம். ஓகேவா? ரெடி சாப்பிடுவோமா? மணியக்கா ஆ? என்ன சாப்பாடு? பாதி சாப்பாடு உள்ள போயிடுச்சு. இப்ப கேக்குறியா? ஏக்கா நீங்க கூப்பிடுறீங்க நாங்க வரும்னே இப்படி வச்சு சாப்பிடுறீங்களே. வயிறு பசிக்குங்களா? என்னென்ன வெரைட்டி வாங்க சொல்லுவோம். சொல்லுங்க. அதாவது புளிக்குழம்பு, கொண்டக்கடலை புளிக்குழம்பு, ம், இது கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு ஒரு வீட்டுல. கொண்டக்கடலை புளிக்கு. ஆமா. அப்புறம் இது துவைய, ம், தக்காளி சொதி. ம். இது என்னது சொல்லுங்க? சாம்பார். உங்க வீட்டு சாம்பார். எங்க வீட்டு சாம்பார். இது கடலை பருப்பு, பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் பொரியல். அவ்வளவுதான் எங்க கடையில் உள்ள மெனு. சாப்பாடுக்கு உண்டான அங்கிட்ட அவங்க தனியா வச்சிருக்காங்க. நான் கூட்டு பொரியல் குழம்பு மட்டும்தான் எடுத்து வீடியோ எடுப்பேன். ஓகேவா? ஓகே பாய். இப்ப நம்ம வந்து 32 சைஸ் பாட்டி சட்டை தைக்க போறோம். ஓகேவா? கட் பண்ண போறோம் பாட்டி சட்டை. எப்படின்னு பாப்போமா? வாங்க கட் பண்ணுவோம். முதல் 1 மீட்டர் துணி எடுத்து ரேஷன் கடை வேட்டி துணியில எடுத்து வெட்டி இருக்கோம். 1 மீட்டர். இப்ப 32 சைஸுக்கு பாட்டி சட்டை தப்போமா? அனிகா என்னம்மா? ஒரு அர்ஜென்ட் பிளவுஸ் கொஞ்சம் தச்சு கொடுங்களேன். அர்ஜென்ட் பிளஸா? ஆ. நாளைக்கு தந்துறேன். காக்கா அர்ஜென்ட்டுக்கா. அதுதான்மா இன்னைக்கு கொடுத்துருக்க, நாளைக்கு தரேன். அதே அர்ஜென்ட். 2 மணிக்கு வேணும்க்கா. 2 மணிக்கா? மணி 12ல 2 மணி நேரத்துல எப்படி பிளவுஸ் தைக்க முடியும்? அக்கா அர்ஜென்ட்டுக்கா கொஞ்சம். அதெல்லாம் முடியாதுல்ல. அக்கா தச்சு கொடுங்க தச்சு கொடுங்க. அதெல்லாம் தைக்க முடியாது. இந்தா நீனே எடுத்துட்டு போ. இப்படிதான் வந்துடுறாங்க நல்லா நமக்குன்னு. காக்கா தச்சு கொடுங்க. முடியல. மணியக்கா மணியக்கா இருல இரு. என்ன உன் பஞ்சாயத்து? இது போட்டு இதை போட்டு என்னல உன் பஞ்சாயத்து? என்ன அப்பல இருந்து ஏதோ விளையாண்டுட்டே இருக்கீங்களே? விளையாடல. நானே கடுப்பா இருக்கேன். கடிச்சு துப்பி பிரிவேன் பாத்துக்க. அவன் துணி எடுத்து கொடுக்காம ஒட்டு போட்டு மாற முடியல. போ சரி இங்க வரு. எவ்வளவு பெரிய ஒட்டுன்னு பாத்தியா? சட்டையில முக்கோண ஒட்டு. மேலா ஒரு 6 துணி எடுத்துட்டு வந்தேன்ல. மேலாப்புல 1 மீட்டர் எடுத்து மேல வச்சுட்டேன். சரி எல்லாமே 1 மீட்டரா இருக்குன்னு நினைச்சிட்டு நானும் விட்டுட்டேன். கீழே உள்ள ஃபுல்லா 80 பாயிண்ட். 20 பாயிண்ட் கம்மினா அந்த அது எந்த அளவுக்கு அந்த சட்டை தைக்கும் போது வெட்டும் போது டென்ஷன் இருக்கு. நீங்க மட்டும் யோசிச்சுக்கோங்க. நீங்களும் டெய்லரா இருந்தா எங்க நிலைமையெல்லாம் உங்களுக்கு புரியும்.